Hi viewers, welcome back to Braincast. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல். பிகினர்ஸ்க்கு வந்து ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒன்னு வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல், இன்னொன்று வந்து கிளட்ச் கண்ட்ரோல். ஆல்ரெடி நம்ம கிளட்ச் கண்ட்ரோல் பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் பத்தி எப்படி போட போறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரோடு, அப்புறம் லெஃப்ட் ரைட்டு டர்னிங், அப்புறம் டைட் கார்னர்ஸ். இப்போ வந்து இதுதான் ஸ்டீரிங் அதிகமாக நம்ம உபயோகிக்கக்கூடிய இடங்கள். இதுதான் ஸ்ட்ரெயிட் ரோட்ல போகும்போது எப்படி ஹோல்ட் பண்ணி எப்படி டர்ன் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் ரோடு ஹைவே ரோட்ல போகும்போது ஸ்லைட்டான டர்னிங் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அங்கே எந்த அளவுக்கு டர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் ரைட்டு லெஃப்ட்ல ஸ்டீரிங் எப்படி ஹோல்ட் பண்ணி எப்படி திருப்பணும். அப்புறம் டைட் கார்னர்ஸ் சின்னதாக ரொம்ப டர்னிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டீரிங் எஃபர்ட் அதிகம் போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து எப்படி எஃபர்ட் போட்டு டர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னால் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சீட் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஸ்டீரிங் கண்ட்ரோல் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். சீட்டு வந்து ரொம்ப தூரமாகவும் ரொம்ப பக்கத்தில் இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்டீரிங்கோட கரெக்டான கண்ட்ரோல் கிடைக்காது. அதனால் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு சீட்டு எப்படி பொசிஷன் எப்படி செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டீரிங்கு எப்படி கிளியராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ஸ்டீரிங் கண்ட்ரோலுக்கு வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ கையை எப்படி நீட்டணும் அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு இப்போ போதும்னா இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்மளோட ரிஸ்ட் வந்து இந்த ஸ்டீரிங்கில் இந்த அளவுக்கு படணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கும் போகக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃபிங்கர் படுற மாதிரி ரொம்பவும் சீட்டு பேக்கில் போயிடக்கூடாது. இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்ட் வந்து கரெக்டாக அந்த ஸ்டீரிங்கில் இருக்கணும். இந்த பொசிஷன் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்டீரிங் கண்ட்ரோல் வரும். அப்புறம் ஹோல்ட் பண்ணுறது வந்து பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இப்படி பிடிக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சரியாக வரும். இப்படி பிடிச்சிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு பொசிஷனாக இருக்கும். சீட்டிங் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சீட் பெல்ட் போட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறேன். இப்போ ஒரு கிராஸ் இப்படி நிற்கிறேன். இப்போ லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறேன். அப்போ ஸ்டீரிங்கை நான் எப்படி டர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கியர் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ஸ்டீரிங் வந்து எந்த மெத்தடில் நான் திருப்புறேன்னு பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே ஸ்டீரிங் டர்ன் பண்ணிட்டேன். இது வந்து டைட் கார்னர் கிட்டத்தட்ட வரும். இப்போ ரிட்டர்ன் நான் இப்போ கொண்டு வர்றேன். இப்போ சென்டரில் மிரர் வந்ததுக்கப்புறம் இப்போ ரிட்டர்ன் கொண்டு வர்றேன் பாருங்கள். இப்போ ஸ்டீரிங்கை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் ஸ்டீரிங்கை வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் போய்ட்டு நான் ஒரு கிராஸ் ரோடு வருது, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக தான் நான் போக போகிறேன். இப்போ ஸ்டீரிங்கை வந்து நான் எப்படி டர்ன் பண்ணுறாங்கிறத நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் அதில் தான் எடுக்கிறோம் வீடியோ. இப்போ இது மாதிரி ஜங்ஷனில் நிறுத்தி பார்த்துட்டு தான் செக் பண்ணிவிட்டு ரைட்டு லெஃப்ட்டு பாருங்கள். ஸ்டீரிங்கை எப்படி ஸ்லைட்டாக டர்ன் பண்ணியிருக்கேன். திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வரேன். இப்போ எவ்வளோ தான் பண்ணணும், ரொம்பவும் டர்ன் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்படி பிடிச்சிங்கனாலும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. பிகினர்ஸ் வந்து இந்த ஒரு பொசிஷன் வந்து பெட்டரான ஒரு பொசிஷனாக இருக்கும். டர்ன் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஷோல்டர் பெயின்லாம் வராது. வேறு மாதிரி நீங்கள் பிடிச்சி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சரியாக கிடைக்காது. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ரைட்டு லெஃப்ட்டு நம்ம டர்ன் பண்ணணும். இப்போ வந்து ஒரு இன்ச்சு தான் நம்ம டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவும் டர்ன் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்ததாக ஒரு லெஃப்ட் கார்னரில் நான் போய் டர்ன் பண்ண போகிறேன். கொஞ்சம் டைட் லெஃப்ட் கார்னர், லெஃப்ட் டர்ன் எடுக்க போகிறேன். அதில் போகும்போது எப்படி நான் போயிட்டு டர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த மாதிரி லெஃப்ட் எடுக்கும்போது எப்போதுமே நம்ம போகிற ட்ராக்கை ஒட்டி திரும்புகிற மாதிரி இருக்கும். ரைட் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ராடாக போய் திரும்புகிற மாதிரி இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ நம்ம லெஃப்ட் கார்னர் எடுக்க போகிறேன். லெஃப்ட் கார்னர் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரோட்டோட ஒட்டி கார்னரில் போகக்கூடாது. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ லெஃப்டாக எடுக்கிறதுனால நான் இப்போ இந்த மாதிரி போகக்கூடாது பார்த்துக்கோங்க. ரோட்டோட கார்னருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம போய் டர்ன் பண்ணோம் அப்படின்னா ரோட்டோட லெஃப்ட் சைடை விட்டு வெளியில் வந்துடும். அந்த மாதிரி போய் டர்ன் பண்ணக்கூடாது. இண்டிகேட்டர் போட்டுட்டேன். இப்போ ஆப்போசிட்டில் ஒரு கார் வர்றதுனால அவங்களுக்கு வழி கொடுக்குறதுக்காக நான் டர்ன் பண்ணி லெஃப்ட்டை இறக்கியிருக்கேன். ரோடு சின்ன ரோடாக இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள் லெஃப்ட் டர்ன் பண்ண அப்படி லைட்டாக ரைட்டில் போயிட்டேன் பாருங்கள். இப்போ டர்னிங்க ரைட்டில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ திருப்புறேன். ஏன் ரைட்டில் நான் போனேன் அப்படின்னா நான் ரோட்டை விட்டு கீழே இறங்கி நிற்கிறேன். அதே சேமாக அப்படியே டர்ன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டர்னிங் வந்து ரோட்டுக்கு போகாமல் ரோட்டை விட்டு கீழே இறங்கிடும் காரு. அதனால தான் இதுமாதிரி லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது ஸ்லைட்டாக
ரைட் வந்துட்டு ரோடு செக் பண்ணிட்டு டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ரோட்டை விட்டு கீழே இறங்காமல் அந்த பொசிஷனில் உங்களுக்கு போயிடும். இப்போ அதே மாதிரி ரைட் டேர்ன் பண்ணும்போது ப்ராடாக பண்ணணும். லெஃப்ட் டேர்ன் பண்ணும்போது நம்மளோட ட்ராக்லேயே பண்ணுறதுனால ரோட்டோட கார்னரில் அப்படியே செய்யணும். இப்போ ரைட் டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் ட்ராக்ல போய் நம்ம லைனை பிடிக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து ஆப்போசிட்ல போகிற மாதிரி இருக்கும். ரைட் டேர்ன் வந்து எப்போதும் ப்ராடாக பண்ணணும். லெஃப்ட் டேர்ன் எப்போதுமே நம்மளோட ட்ராக்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். இப்போ ரைட் டேர்ன் பண்ண போகிறேன். இண்டிகேட்டர் போட்டு வெயிட் பண்ணுறேன். இப்போ நான் இப்படி ப்ராடாக போயிட்டு நம்மளோட அந்த ட்ராக்கை பிடிக்கணும். ரைட் லெஃப்ட் செக் பண்ணிவிட்டு இப்போ காரில் வந்துருக்கிறதுனால வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்டேரிங் வந்து ரைட்டாக டேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் டேர்ன் பண்ணுறதை மட்டும் நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் டேர்ன் பண்ணுறேன். பாருங்கள் ஸ்டேரிங் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். திருப்பிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டேன். ரிட்டர்ன் வந்து இந்த மெத்தடில் தான் நீங்கள் கொண்டு வரணும். எப்படி கொண்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் ஒரு இடத்துல நிறுத்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் ரோடில் எப்படி ஸ்டேரிங் நான் யூஸ் பண்ணேன்னு பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி நான் டேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ லைட்டாக உங்களுக்கு இப்போ ரைட் இப்படி பார்க்குறேன். அந்த பாருங்கள், இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது எஃபர்ட் ரொம்ப தேவைப்படாது. லைட்டாக தான் பாருங்கள், ஒரு இன்ச்சு இங்கே ஒரு இன்ச்சு ரைட்டு, இப்படி தான் நம்ம வந்து திருப்புற மாதிரி இருக்கும். இதை எப்படி நான் கேட்ச் பண்ணியிருக்கேன், எப்படி டேர்ன் பண்ணுறேன், ஸ்லைட்டாக டேர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கோங்க. கியர் போடும்போது மட்டும் நம்மளோட ஒரு கை கியர் லிவரில் இருக்கணும், ஒரு கை ஸ்டேரிங்கில் இருக்கணும். மற்ற டைமில் எப்போதுமே வந்து 2 கையில் தான் ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணி கார் ஓட்டணும். சில பேர் வந்து ஒரு கையை கியரில் வச்சுட்டு ஒரு கை ஸ்டேரிங் அந்த மாதிரி பண்ணணும்னா கண்ட்ரோலே கிடைக்காது. பாருங்க, ஸ்லைட்டாக டர்ன் பண்ணி போயிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப இந்த பொசிஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன். இது மாதிரி போடும்போது ஸ்டேரிங் ரொம்ப ஹார்டாக இப்படி நம்ம பிடிக்கக்கூடாது. லைட்டாக இப்படி ஜென்டலாக இப்படி பிடிச்சிக்கணும். ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும்போது இப்படி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பிடிச்சிக்கோங்க. இதில் போய்ட்டு ஒரு டைட் கார்னர் லெஃப்ட் எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். இதில் டேர்னிங்கும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு ரோட்டோட கார்னருக்கு மெதுவாக வந்துட்டு அந்த ரோட்டோட எண்டுகிட்ட போய் நிப்பாட்டிட்டேன் நான். பாருங்கள், எண்டுகிட்ட நிறுத்திட்டு இப்போ பாருங்கள் ஸ்டேரிங் ஸ்லோவாக இப்படி தான் புல் அண்ட் புஷ் மெத்தட்னு பேர். போயிட்டு டேர்ன் ஆனோன்னே சென்டர் வந்தோடனே ஸ்டடி பண்ணுறேன். அவ்வளோ ஸ்டடி பண்ணிட்டேன். இப்போ வந்து லெஃப்ட் கார்னரில் போயிட்டு இதுலேயே உங்களுக்கு ரிவர்ஸ் எடுத்து இதில் ஒரு யூ-டர்ன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த இதை நீங்கள் பார்த்துங்க. ரிவர்ஸ் எடுக்கும்போது இப்போ ரிவர்ஸ் எடுக்கிறேன். ரிவர்ஸ் எடுக்கும்போது ஸ்டேரிங் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். மிரரை செக் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக பாருங்க. இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு போகணும். அப்போ லெஃப்ட் சைடு போகிறப்ப எப்படி ஸ்டேரிங் திருப்புறேன்னு பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு போகணும், நான் ரைட் சைடு ஸ்டேரிங் திருப்பணும். பாருங்கள், ரைட் சைடு ஸ்டேரிங் திருப்பணும்னா என்னோட கார் எப்படி திரும்புதுன்னு பாருங்க. ஃபுல்லாக ரைட் சைடு கட் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு போகிறதுக்கு நான் ரைட் சைடு திருப்பினேன். அதனால என்னோட லெஃப்ட் சைடு போகிறதுக்கான வே வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டேரிங் வந்து ஸ்டடி பண்ணுறேன். ஃபுல்லாக டர்ன் பண்ணிட்டேன். நான் இந்த ரோட்டில் போய் பார்க்க போகிறேன். இப்போ ஃபுல் டர்னிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டர்னிங் பண்ணியிருக்கேன். ஃபுல் டர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல் டர்ன் இந்த இடத்துல ஃபுல் டர்ன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கார் திரும்பும். பாருங்கள், இப்போ திருப்பி நான் ஒரு நார்மல் பொசிஷனில் 2 சைடும் தெரிகிற மாதிரி நிப்பாட்டியிருக்கேன் காரை. லெஃப்ட் சைடும் கார் வருதான்னு பார்க்கலாம், ரைட் சைடும் வருதான்னு பார்த்துட்டு கியரை போட்டு இப்போ திருப்பி செக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஸ்டேரிங் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். டேர்ன் ஆனவுடனே சென்டர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டேரிங்கை திருப்புங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்த்தது வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு, ரைட்டு லெஃப்ட் டேர்னிங், அதில் எப்படி ஸ்டேரிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸ்டேரிங் வந்து பிடிக்கிற பொசிஷன் வந்து கரெக்டான பொசிஷனில் பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் ஈஸியாக கிடைக்கும். இப்போ இதிலே போயிட்டு ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு. நம்ம லெஃப்ட் டர்ன் எடுக்கும்போது நம்ம சேம் ட்ராக்ல போனோம், ரோட்டை ஒட்டி திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது மாதிரி ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்க போகிறோம். அப்போ வந்து எப்படி ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணி எப்படி டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள்.
ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டேரிங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த வீடியோ பார்க்கணும். நான் எப்படி டேர்ன் பண்ணுறேன், எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன், ரைட் எப்படி டேர்ன் பண்ணுறேன், லெஃப்ட் எப்படி டேர்ன் பண்ணுறேன், ரிவர்ஸ் எடுக்கும்போது எப்படி ஃபுல்லாக கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக இதில் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ஸ்டேரிங் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன். இப்போ வீடு லெஃப்ட் எடுக்க போகிறேன்னா முன்னாலே நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன், மிரர்லாம் செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ லெஃப்ட் எடுக்க போகிற இடம் வந்ததுனால அது அப்படியே லெஃப்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கார்னருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து தான் நம்ம திருப்பணும். டைரெக்டாக ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸே திருப்பிடக்கூடாது. இப்போ லாரி போய் திரும்புகிற மாதிரி பாருங்கள். நான் அந்த ரோட்டோட கார்னர் தாண்டி போயிட்டு தான் கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் திரும்புகிறேன். எப்போதுமே லெஃப்ட் போகும்போது உடனே டேர்ன் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் தூரம் கார் போயிட்டு அந்த லெஃப்ட் டேர்ன் தாண்டினதுக்கப்புறம் தான் நீங்கள் டேர்ன் பண்ணணும். அப்போ அது மாதிரி டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து டேர்ன் ஆயிரும். உடனே ஷார்ப்பாக உடனே டேர்ன் பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு ரைட் டேர்ன் ஒன்று பண்ணுறேன். அந்த ரைட் டேர்ன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். லெஃப்ட் டேர்னுக்கு ரைட் டேர்னுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், ரைட் டேர்ன் பண்ண போகிறேன். ப்ராடாக போய் பண்ணணும். லெஃப்ட் டேர்ன் உடனே பண்ணணும், ரைட் டேர்ன் கொஞ்சம் ப்ராடாக போய் பண்ணணும். ஏன்னா அந்த ட்ராக்ல வேறு கார் வர்றதுனால அவங்களுக்கு வழியை விட்டுட்டு நம்ம போய் ரைட் டேர்ன் பண்ணணும். இப்போ இதில் எப்படி டேர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டேரிங் எப்படி ஹோல்ட் பண்ணி எப்படி டேர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்கள், ரைட் டேர்ன் பண்ண போகிறேன். இந்த சைடை விட்டுறணும், இதில் போய் திரும்பிடக்கூடாது. பாருங்கள், ப்ராடாக போயிட்டு ஒரு கார் வந்து எப்படி டேர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டேரிங் வந்து ஃபுல்லாக எப்படி திருப்புறங்கிறத நீங்கள் மெயினாக அந்த வீடியோவில் வாட்ச் பண்ணி எப்படி ரிட்டர்ன் கொண்டு வரதாங்க அதை வாட்ச் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ரெண்டு கையும் இப்படி சுற்றி ரெண்டு கையும் பின்னுற மாதிரி இந்த மாதிரிலாம் ஸ்டேரிங் வந்து டேர்ன் பண்ணக்கூடாது. ஃபுல் அண்ட் புஷ் மெத்தேடு, ஒரு கையால் தள்ளணும் ஒரு கையால் இழுக்கும். இந்த மெத்தேடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மெத்தேடு. இந்த மெத்தேடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.